இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் சார், சூர்யா குழந்தை கூட ஐசியூ வார்டில் தான் இருக்கா. நீங்க போனா பிடிச்சிடலாம். தேங்க்யூ டாக்டர். ஐசியூ எங்க இருக்கு? தோ சார். ஆ சூர்யா, தப்பிச்சு போலான்னு நினைக்காத. ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ். என் குழந்தை தூங்கிட்டு இருக்கா சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க சார். சார், நான் என் குழந்தைய பார்க்கறதுக்காக சார் தப்பிச்சே வந்தேன். நான் அவளை பார்த்துட்டேன், பேசிட்டேன். இனிமே நான் சத்தியமா தப்பிச்செல்லாம் போக மாட்டேன் சார். அப்ப எங்க கூட வா. சூர்யா, சூர்யா, துர்கா, சூர்யா. அவசரப்பட்டுட்டீங்களே சூர்யா. உங்களை பரோல்ல கூட்டிட்டு வரதுக்காக நாங்க ஜட்ஜை பார்த்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். அதுக்குள்ள நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து தப்பு பண்ணிட்டீங்களே. இல்ல துர்கா, தேவிமாவோட நிலைமைய டிவியில பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால ஜெயிலுக்குள்ள எப்படி இருக்க முடியும் துர்கா? காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் சார். ஜட்ஜை பார்த்து பரோல் ஆர்டர் வாங்கினது எல்லாம் வேஸ்டா போச்சு. அண்ணே, பொம்மை விஷயத்துல நீங்க டென்ஷனா இருந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குண்ணே. பொம்மைக்குள்ள ஏதாவது விஷயம் இருக்கா? ஆஹா, டவுட் வந்துருச்சு உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கண்ணு. அது பரம்பரையா வீட்டுல இருந்த பொம்மையா பாப்பா தவறி விடும் பொழுது அந்த பரம்பரை பொம்மையோட தவறி விழுந்துருச்சா. அந்த பொம்மையை வெளியெடுக்க தாண்டா இவ்வளவு கஷ்டப்படுறோம். எனக்கு வேற வாயில வாஸ்து சரியில்லை. டேய், என் வாயை கிளறாம முதல்ல வேலையை பாரு. சரிண்ணா. ஆஹா, டேய் இடி விடுத்துற போதுடா. சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஐயோ, இதுல இப்படி வேற மின்னல் அடிக்குது. அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனா. ஏதோ காத்து கருப்பு மாதிரி தெரியுது. வாங்கடா, இருந்து போயிடலாம். ஐயோ, என்ன தனியா விட்டு போகாதீங்கடா. ஐயோ, பொம்மை வைரம் பறக்குதே. ஐயோ, ஐயோ, வைரம், வைரம். ஐயோ, என் வைரம். முதல்ல இதை எடுத்துட்டு போய் அந்த தேவியோட வாரிசு சூர்யாவோட குடும்பத்தையே நான் அழிக்க போறேன், அழிக்க போறேன். ரொம்ப சந்தோஷப்படாத. வைரம் கைக்கு வந்தது என்னவோ பெரிய விஷயம்தான். ஆனா அதனால மத்தபடி வேற எதுவும் நடக்க போறதில்ல. ஆமா, நீ நினைச்சது நடக்கணும்னா உனக்கு ஜென்ம பகையா இருக்கிற அந்த குடும்பத்தை நீ வேரோட இருக்கணும். அந்த பரம்பரையில இன்னும் 3 உயிர் மிஞ்சி இருக்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. முதல்ல அவங்க கதையை முடிக்கிறதுக்கு பாரு, மத்ததெல்லாம் தானாவே நடக்கும். அவங்க கதையை நான் முடிக்கிறேன். தேவிமா, தேவிமா. ஐயோ, இந்த லூசு சங்கரபாண்டி எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ஐயோ, அந்த வைரத்தை எடுத்தாங்களா இல்லையா? நான் வேற அந்த சேட்டு கிட்ட
நாளைக்கு வைரம் கிடைச்சிரும்னு அப்படின்னு கெத்தா வேற சொல்லிட்டேன். எங்க போய் வாயை பார்த்துக்கிட்டு நிக்குதுனே தெரியலையே அந்த பாண்டி. வரட்டும், உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். போன் பண்ணியாவது பாக்குறேன், எங்க போய் தொலைஞ்சதுனே தெரியலையே. சிஸ்டர் சிஸ்டர் ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? கஷ்டப்பட்டு உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறேன் சிஸ்டர். சைடு கேப்ல தான் நான் எஸ்கேப் ஆகியே வந்திருக்கிறேன். கொஞ்சம் ஏமாந்துட்டேன்னு வைங்க, இந்நேரம் எனக்கு சங்குதான் பால் தான். ஏய், என்ன உளற? வைரம் எங்க? ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அந்த மூணு குழிய திறந்து அந்த வைரத்தை எடுத்தியா இல்லையா? மூணு குழிய திறந்து குழிக்குள்ள இருக்கிற பொம்மையை எடுக்க முயற்சி பண்ணோம் சிஸ்டர். தோண்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பெருசா பாம்பு அடிக்கிற மாதிரி ஒரு வெடி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு சிஸ்டர். பாமா? அதுக்குள்ள இருக்கிற மண்ணு மட்டையெல்லாம் செதறி வெளியே எகிரிடுச்சு சிஸ்டர். அதோட அந்த பொம்மையை தூக்கி விசிறி அடிச்சிருச்சு சிஸ்டர். என்ன சொல்ற சங்கரபாண்டி? நம்ப முடியல சிஸ்டர், ஆனா இதுதான் நடந்த உண்மை சிஸ்டர். நான் கூட்டிக்கிட்டு வந்தவனுங்க எல்லாம் என்ன ஆள உர்ரா சாமின்னு தெரிச்சு ஓடிட்டானுவ சிஸ்டர். நானும் அவங்களோட சேர்ந்து ஓடித்தான் போயிருக்கணும். ஆனா வெடியில சிதறின பொம்மை, அதுக்குள்ள இருக்கிற வைரம், அதையெல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியுமா சிஸ்டர்? அதனால அந்த வைரத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன் சிஸ்டர். அந்த வைரம் ஒரு கிழவி கையில கரெக்டா விழுந்துருச்சு சிஸ்டர். கிழவி கையிலையா? என்ன உளற? சிஸ்டர், கிழவின்னா அது சாதாரணமான கிழவி எல்லாம் இல்ல. அதுக்கு 150-200 வயசு இருக்கு சிஸ்டர். 150 வயசா? அப்பேற்பட்ட கிழவி. உடம்பெல்லாம் சுருக்கம், பார்க்கவே அது முகம் கர்ண கொடூரமா இருந்துச்சு. அந்த கிழவி கிட்ட இருந்து அந்த வைரத்தை புடுங்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் சிஸ்டர். ஆனா அந்த கிழவி என்ன போட்டு புரட்டி புரட்டி எடுத்துருச்சு சிஸ்டர். நம்புங்க சிஸ்டர். குடு 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 குடு. நல்ல கிழவி இல்ல, குடு. ஆமா, பாத்தீங்களா? நான் சொன்னதை நீங்க நம்பல இல்ல. இப்ப பாருங்க, நேர்ல பாத்தீங்களா கிழவியோட பவரை? ஆமா சங்கரபாண்டி. ஓடாதீங்க சிஸ்டர். வாங்க சிஸ்டர், சாப்பிட தப்பிச்சு ஓடிடலாம். இல்லைன்னா நமக்கு 2 அடி உள்ள இங்க வா. சிஸ்டர் தான் கூப்பிடுது, நாம தப்பிச்சோம். போங்க சிஸ்டர். உன்னதான் கூப்பிடுது, போ. என்ன இல்ல, உங்களை தான் கூப்பிடுது. என்னையா? உருமுது, சீக்கிரமா போங்க.